அனு சத்யா என்ன சொல்ல போகிறாய், என்ன சொல்ல போகிறாய், மௌனமா மௌனமா. சரி உட்காரு. ஏய் நான் ஒண்ணுமே பண்ணல, அப்படி பார்க்காத லூசு. ராகுல் உங்க அண்ணன். யாரு? ரகு அண்ணனா? டேய் சார்லஸ். அண்ணே நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்டா. அண்ணே இவங்க ஆனு மை ஃபியான்சி. மேரேஜ் பொண்ணு டேட் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல சார்லஸ். உங்க பேர் சொல்லுங்க. அவங்க என் கூட தான் வந்தாங்க. ஆமா சார், நாங்க 2 பேரும் ஒன்னா தான் வந்தோம். இவங்க என்னோட ஃபியான்சி. ஏய் ஃபியான்சினா என்னன்னு தெரியுமா? தெரியும் தான். கல்யாணம் பண்ணிட்டு போறவி தானே. அத்தா இத தள்ளி வாங்க. வாங்க அத்தா, ரகசியம். அத்தா நான் உங்களோட ஃபியான்சின்னு சொன்ன உடனே அந்த அக்காளை பத்தியில நம்மளே பார்க்காவ. அத்தா அவங்க பாக்குறதுக்காக தான் அப்படி சொன்னியா? ஆமாத்தா, அந்த அக்கா மட்டும் உங்களை வேண்டான்னு சொல்லிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணுவாங்களாம். நீங்க அப்படியே அவையிலேயே நினைச்சிட்டு இருப்பீங்களோ. நீங்களும் சும்மா கல்யாணம் பண்ண போற மாதிரி நடிங்க. எப்படியும் உங்களுக்கு உடனே பொண்ணு கிடைக்காது. அதான் நான் சும்மா நாள் அப்படி சொன்னேன். தம்பி நீங்க போகலாம். அத்தா என்ன? அந்த அக்கா முன்ன இப்படி கவலையா இருக்கக்கூடாது. நல்லா சிரிச்சு சந்தோஷமா இருக்கணும். அப்பதான் அவியலுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இல்லைன்னா நீங்க அவியிலேயே நினைச்சிட்டு இருக்க மாதிரி இவன் நினைச்சுக்கிடுவாவ. சரியா அத்தா? ஏய் கையெடு. புடிச்சுக்கிறியான்டா, அப்ப நம்புவாவ. அத்தா அடிச்சு மூஞ்சு முறையில பியாத்துருவோம் பத்துக்க. உனக்கு விளையாடுறதுக்கு நான் தான் கிடைச்சனும். எதுக்கு அத்தா அங்கேயே பார்த்துட்டு இருக்கிறிய? அவியதான் உங்க புத்தி தெரிஞ்சு வேண்டான்னு சொல்லிட்டாவில்ல. அந்தால விட வேண்டியதானே. நீ பாத்துக்கிட்டே இருக்கவ. எப்படி பாத்துக்கிட்டே இருந்தா அவிய என்ன வரவா போறவ? ஏய் வாரியா இல்லன்னா போட்டா வாரே அத்தா. ஏய் கையெடு. அத்தா புடிச்சுக்கிடியா அத்தா? மடியில பேக்லாம் இருக்கா, கீழே விழுந்துருவேன். அத்தா நேரங்காலம் தெரியாம விளையாடிக்கிட்டு இருக்காத. எப்பவுமே ஒண்ணு போல இருக்க மாட்டேன். அனு அனு என்னாச்சுமா? அனு பேசுமா, என்னாச்சு? என் மேலே தான் கோவமா? அனு கடையில் நடந்த பிரச்சனையை பற்றி கேட்காதீங்கன்னு சொன்னான். நான் எதுவும் உன்கிட்ட கேட்கல, கேட்கவும் மாட்டேன். அப்புறம் நீ மட்டும் அதையே நினச்சி மனசை குழப்பிட்டு இருக்க பத்தியா? அனுமா ஏதாவது சொல்லுமா, நான் எதுவும் தப்பு பண்ணிட்டேனா? அந்த கார்த்திக்கிட்ட வேணா மன்னிப்பு கேட்கட்டுமா? அனு பேசுமா. அனுமா அனு. வணக்கத்திற்குரிய வாக்காளர் பெருமக்களே, நடைபெற உள்ள தேர்தலில் மக்களின் நன்மதிப்பை பெற்ற உங்களில் ஒருவர் அவர்களுக்கு வாக்குகளை தாருங்கள். ஏ உமா, ஏன் இந்த தண்ணியா கிழங்கு கடிக்க முடியல? ஒரே சூத்த பல்லு சின்ன பொண்ணு. எது தின்னாலும் பல்லுக்குள்ளவே இருந்துகிடுவு. அப்ப ஏன் திங்க கொண்டா? உங்களின் பொன்னான வாக்குகளை எல்லாம் சின்ன பொண்ணு நல்ல டேஸ்டா இருக்கு. சின்ன எங்க உள்ளது? மறந்தும் இருந்து விடாதீர்கள். மக்களின் நலனுக்காக மக்களுக்காக ஓடோடி உழைக்கக்கூடிய மக்களின் என்ன என்ன கொஞ்சம் நில்லுங்க. என்ன நில்லு?
உழைக்கும் ஒரு உழைக்கும் தங்கம் நல்ல பணி. என்னம்மா சீனி கிழங்குனே 1 கிலோ எவ்வளவு? சீனி கிழங்கா? வாங்கம்மா, இது பிரச்சார வண்டி. ஐயோ பிரச்சார வண்டியானே, நாங்க சீனி கிழங்குன்னு நினைச்சிட்டோம். சீனி கிழங்கு வண்டிக்கு அந்த வண்டிக்கு வித்தியாசம் தெரியலையாமா? ஏன்னா எங்க ஊருக்கு எப்பவுமே சீனி கிழங்கு வண்டி தானே 4 கிலோ 100 ரூபாய்னு பாட்டு போட்டு வரோம். நீங்க 5 வருஷத்துக்கு ஒருக்கா வாரிய பத்தில அதான் குழம்பிட்டோம். வாங்கம்மா, வேலையை பார்த்துட்டு சீனி கிழங்கா. வசந்தியக்கு இந்த வண்டியில போவாமாக்கு ஓட்டி கேப்போம். அவனுக்கு ஓட்டி கேட்டு நம்ம என்ன செய்ய போறோம்? எக்கு ரூபா கிடைக்குங்க. ரூபாயா? ஆமாக்கு, நேத்து ஓட்டு கேட்க வந்தவள அவளுக்கு பூ போடுறதுக்காண்டி குளத்து வேலை ஜேவிலாம் கீதா கூட்டு போயிருக்கா. ஆளுக்கு 200 ரூபாயாம். பூ போட்டதுக்கு 200 ரூபா? ஆமாக்கு, நின்ன இடத்துல நின்று பூ போட்டவளுக்கு 200 ரூபா. நம்ம இப்படி ஒரு 2-3 தெருவு சுத்தணும்னு வைங்களா, எப்படியும் 2000 ரூபா கிடைக்கும். 2000-மா? சிலபோட அப்ப உடனே வண்டி பிடி. என்ன? உழைக்கும் வட்டத்தின் நண்பன் ஒரு உழைக்கும் தங்கம் நல்ல பணிகளை செய்வார் அவர்தான். கையை கொடு. எங்க பிடிக்க கண்டாச்சுங்க ஓடியா ஓடியா. சின்னந்தாங்க. கேட்க முடியல. சின்ன பொண்ணு முடியலையாம்ல, விட்டுரு. அவளுக்குள்ள ரூபாயும் சேர்த்து நம்ம வாங்கிடலாம். உடமாண்டே இழுவ வா. சின்ன பொண்ணு கைதானே எட்ட மாட்டேங்குது, உன் காலை நீட்டு. சரிக்க இழுவ காலப்படி. புடிச்சிட்டா, தூக்கு. ஏ பியாதி எடுப்பா, பார்த்து வீசப்படாதா. 2000 ரூபா சரி சரி கிடைச்சிரும்ல சின்ன பொண்ணு. கிடைக்குங்க, கடைசி கேட்டு வாங்குவோம். சரி அப்ப ஓட்டி கேட்க ஆரம்பிச்சிருமா? போட்டுங்கம்மா ஓட்டு. இது என்ன சின்னங்க? அது தெரியலையே சின்ன பொண்ணு. சரி சும்மா நம்ம சின்னன்னு சொல்லு, அவனுக்கு தேவை அலறணும். சரிக்கு போட்டுங்கம்மா ஓட்டு. நம்ம சின்னத்தை பார்த்து. நம்ம சின்னத்தை பார்த்து. எதுக்காவது ஒண்ணுக்கு போடு. ஏதாவது ஒண்ணுக்கா? எந்த குச்சிக்கிட்ட ஓட்டிக்க கல்வ? தெரியலையே, ஏதாவது ஒண்ணுக்குங்கல்வ. ஏடி அதுக்குதான் அவ அம்மா இங்க வரக்கூடாதுன்னு சொல்லியாச்சே. அதுக்கு சரின்னு சொன்ன பிறகு தானே நம்மளும் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கோம். அது கல்யாணம் வரத மாதிரி இருப்பேன், அப்புறம் நான் இருக்கவே மாட்டேன். அனு என்னாச்சுமா? அனுமா, அனு அனு என்னம்மா உனக்கு பிரச்சனை? வாயை திறந்து சொல்லு. அனுமா, அனு அனு சொல்லு. அனு எவ்வளோ நேரம் கூப்பிட்டுட்டே இருக்கேன். ஷிப்பா என்ன பண்ணன்னே எனக்கு தெரியல. மது, அணுவோட ஷால் வெளியே கிடக்கு, கொஞ்சம் சொல்லலாம். சரியதான், கொஞ்சம் ஸ்லோவா போங்க. அண்ணே 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 Dress துளியில் உன் ரகசியத்தை வெளிப்பார்த்தே நானும் நான் அறிந்தேன். கொஞ்சம் பனி பூவாய் நீ கிடக்கு. என்னை அறியாமல் மனம் பறித்தாய், உன்னை மறவேனடி. என்ன நிஜம் புரியாத நிலையறிந்தேன், எதுவரை சொல்லடி. காலந்தோறும் நெஞ்சில் வாழும் முந்தன் காதல் ஞாபகம் தினம் கனவெல்லாம் நீதானே, வெளியே உனக்கே உயிரானே. அனு ஷாலை இடுமா. அனுமா ஏதாவது சாப்பிட்டுட்டு போமா? அனுமா, அனு என்னம்மா? கார் கொஞ்சம் நிறுத்துவீங்களா? என்னாச்சுமா? வாமிட் வருதா? இல்ல நான் தூங்கணும். தூங்குமா.
வா. பின் சீட்டுக்கு போறேன். என்னாச்சு லூசு, பயமா இருக்கா? நான் போறேன். விட மாட்டேன். நிறுத்துங்க, நான் போறேன். உனக்கு தூங்க தானே செய்யணும். வா, அப்படியே கையில் சாஞ்சிட்டு கொஞ்ச நேரம் தூங்கு, எந்த கவலையும் இருக்காது. என்னாச்சு, ஓடிக்கிட்டே இருக்கா? பின்னாடி போகணும். போ. காரை நிறுத்துங்க. மாட்டேன், உனக்கு தானே பின்னாடி போகணும், ஏறி குதிச்சு போ. என்ன என்ன? ஓ, மேடம் அப்போ என் பக்கத்துலேயே இருக்க மாட்டீங்க. ஓய், சரி, எவ்வளோ நேரத்துக்கு நீ இப்படி நிற்கானி நானும் பார்க்கேன். பிடிக்கலன்னா விட வேண்டியதானே? ஏன் இப்படி புரிஞ்சுக்காம இருக்கீங்க? சாரிம்மா. டக்குன்னு திரும்பிடுறாங்க. என்னைக்குதா இளவரசி அக்கா மோவா அந்த டாக்டர் கொண்டு ஊட்டியா பாருங்க. நான் போறேன். அப்படி இல்லைம்மா, அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு அப்புறம் லெஃப்ட் சைடு இல்லை. அனு, நான் போறேன். கீதா, ஊர் சுத்தலாம் ஆரம்பிச்சாச்சா? ஆமா, நான் போயிட்டு வரவில்ல. பரவாயில்ல, இளவரசியக்கா பிள்ளைய வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்க்கேன் பாவ. பெரிய இடமா பிடிச்சிருக்காவல. பெரிய இடமா இருந்து என்னத்துக்கு வெறும் தும்முறு பிடிச்சவன். என்ன போவாம நிக்கா? கீதா, மாடிய பாரு, இளவரசியக்கா மோவா. அப்பா, என்னப்பா ஒரு கொண்டாடியவ? இவ்வளவு நேரம் ஒன்னாதான் கார்ல வந்திருக்காவ. இப்ப படத்தை பத்தில மாடியில நின்று பார்க்கலாம். பெரிய இடம்ல, இனி உயரத்துல நின்றுதான் பாப்பாவ. சத்யா, ஆனா அந்த கடையில ஒரு காப்பி குடிக்குமாமா? வேண்டாமா, ஊசி போட்டது தலைச்சியா இருக்க மக்களே. சூடா ஒரு காப்பியை குடி, கொஞ்சம் உடம்புக்கு ஆத்தலா இருக்கும். வா சத்யா, தங்கச்சி தான் போன் அடிக்க. 2 பேரும் என்னாலேயோ விட்டுட்டு போயிட்டாலும் கோவத்துல இருப்பா. ஏமா போன கொண்டா. மக்களே, உன்னைய விட்டுட்டு நான் அப்படி போவனாமா? நீ போவா? அன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு பண்ண பிறகு 2 பேரும் துணி எடுக்க போனியா? இன்னைக்கு எங்க போயிட்டு ஆஸ்பத்திரிக்கு போய் சொல்லியா? இல்லடி, ஆஸ்பத்திரிக்கு தான் கூட்டி வந்தேன். தெரியுமா, போன் வச்சிட்டு வா, ஒரு காப்பியை குடிச்சிட்டு அப்படியே வடை பப்ஸ் சம்சானி தின்னுட்டு வருவோம். போனை குடிட்டி. எம்ம சும்மாவோட பேரு போயிட்டுமே சிவட்ட பேத்து விடுவேன். சுவானி, அவ சும்மா சொல்லிட்டு கிடக்காம நீ துணியை மாத்திட்டு சாப்பிடு. நாங்க இப்போ ஒரு 1/2 மணி நேரத்துல வந்துருவோம். ஏமா 6 மணிக்கு தான் நம்ம பஸ் வரும் சொன்னா? உன்னியா நீ நடமே சொன்னா? அதான் சுவானி, அவ சும்மா சொல்லிட்டு கிடக்காமக்களே. நீ யூனிஃபார்ம் மாத்திட்டு மீன்கறி வச்சிருக்கேன், போட்டு தின்னு. அம்மா 6:30 வீட்டுக்கு வந்துருவேன். 6:30? அது வரைக்கும் நான் எப்படிமா வீட்ல ஒத்தையில இருப்பேன்? எடி, ஒத்தையில இருக்க பயமா இருந்தா பூமாரி வீட்ல போயிரு. பூமாரி வீட்ல அவ அப்பா இருப்பவ, நான் போல. ஏடி, அப்ப கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு. அம்மா, இப்போ யான் டைம் சொல்ல வேண்டாம். சுவானி, ரிமோட் எடுத்து கொண்டு விடுவேன். 5 மணில இருந்து 6 மணி வரை யான் டைம். 6 மணிக்கு பிறகு தானே எடுத்து பாரு. இவன் யாவன் உள்ளியா? ஏடி, அலறாத, பஸ் ஸ்டாண்ட் அலறாத. உடமா ஒளிக்கி. ஏடி, நீங்க தானே நிக்கா? எம்மா, அனைதி யான் டைம். 1 மணி நேரம் அவ டிவி பார்க்கணும், 1 மணி நேரம் நான் பார்க்கணும். எம்மா போனை கொண்டா. ஏடி, என்ன ரிமோட்டை ஒளிச்சு வச்சுட்டு போயிட்டாமா? எங்க நிக்க ஆளு? ஏடி,
ரிமோட் எங்கடி? இவன் அவ டைம்ல எனக்கு என்னைக்காவது பார்க்க தந்திருக்காளாமே. எடி நீ இப்ப இங்கலாம் இருக்கா? எப்படி பார்க்க முடியும்? அவன் வீட்ல இல்லாத நேரம்லாம் ஒளிச்சு வச்சிட்டு தான் போவா. எம்மா ரிமோட் இரு. ரிமோட் நீ உயிர் பெறாம. எடி எங்க? கட்டில்ல துணி கடந்தல அதுக்குள்ள வச்சிருக்கேன். எடி கேட்டுச்சா? எம்மா எடுத்துட்டேன். எடி பியானோ மண்ட என்ன படங்க மண்ட? வீட்டுக்கு வந்த உடனே நான் தான் டிவி பாப்பேன். ரிமோட்ட தந்திருக்கணும். தருவேன். 6 மணில இருந்து 7 மணி வரை யான் டைம். பாருமே எப்படி சொல்லியா நீ? யான் டைம்ல அவ பார்த்தா அவ டைம்ல நான் என்னமா பார்க்கணும்? சத்தியா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட்னு பார்க்க மாட்டேன். அடிச்சு கொன்னு புடுவேன் பாத்துக்க. எடி என்னம்மா? துவைச்ச துணி அவள கட்டில்ல கிடக்கு. அப்பா வந்த உடனே லேசா படுப்பாவ. டிவி பார்த்துட்டு அவளத்தையும் மடிச்சு வை. ரொம்ப சௌரியம். சாரிமா. சத்தியா அடிச்சு புடுவேன் சத்தியா. சரிம்மா சரி ஒண்ணும் சொல்ல மாட்டேன். எடி கிட்ட இருக்கும்போது தான் ஒருத்தி அடிச்சுக்கிட்டு சாவறிய. இவ்வளவு தூரம் வந்த பிறகு மடி உங்க சண்டை தீர மாட்டேக்கு. இது சண்டை இல்லம்மா பாசம். பாசம் இப்ப தெரியாது. ஆளாளுக்கு ஒவ்வொரு திசையில போய் கிடப்பியல அன்னைக்கு தெரியும். ஆமா நான் எங்கேயும் போகமாட்டேன். எப்பவுமே எங்க அம்மா எங்க அப்பா எங்க தொங்கச்சி உங்க கூட மாரடிக்கிறதுங்களா என்னால முடியாது. படிப்பு முடியட்டுன்னு தானே வச்சிருக்கேன். எவன் கையிலாவது பிடிச்சு கொடுத்து முடியே. இந்த பையனும் என்ன போற இடம்லாம் வரானா? அம்மா பார்த்தா என்ன நினைப்பா? ஏம்மா வாமா நம்ம போயிருவோம். எங்கடி காஃபி குடிக்கணும்னு சொன்னாலம்மா வா போவோம். பார்த்து கவனமா போங்க. ஓகே வா. இந்த பையன் சத்தியம் தானே சொன்னா? யாரு? நம்ம போகும்போது இதுல தானே நான் ஆஸ்பத்திரியில வச்சும் பார்த்தோம். இப்போ வரும்போது இருக்காங்க. என்ன போயிட்டான பிள்ளையும் ஒரு மயிலானுக்கு. ஒருவேளை இதுதான் அந்த பையனா இருக்குமா? சத்தியா எம்மா போமா? போமா. அத்தான் எனக்கு இப்போ உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கல. இதே மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்ன பிடிச்சிருந்தேன்னு வைங்களா உங்க கல்யாணம் நின்றுக்கே செய்யாது. உங்களுக்காண்டி நான் போய் அந்த அக்காட்ட பேசியிருப்பேன். ஏன் மது அதை பத்தியே பேசிக்கிட்டு வரா? கொஞ்ச நேரம் அமைதியா இரு. உங்களை பார்க்க கஷ்டமா இருக்குல்ல அத்தான். அந்த அக்காவை பார்க்கும்போதெல்லாம் நீங்க பாவம் போல பார்க்குறிய. அதையெல்லாம் உங்களை பரிதாபமா பார்க்காவ. எனக்கு அது பிடிக்கவே இல்லை அத்தான். என் கார்த்திகத்தான் எப்பவும் கெத்தா இருக்கணும். யாருக்கிட்டையும் குறைஞ்சி போகக்கூடாது. அத்தான் எனக்கு உங்களை நல்லா பிடிக்கும். இது வரைக்கும் உங்களை பிடிச்ச மாதிரி எனக்கு யாரையுமே பிடிச்சது இல்லை அத்தான். உங்களுக்காண்டி நான் என்ன வேணாலும் செய்வேன் தான். ஆனா என் கார்த்திகத்தான் யார் முன்னாடியும் தலை குனிஞ்சு நிற்கக்கூடாது. அத்தா இனி எப்படியும் அடுத்து உடனே அத்தை உங்களுக்கு பொண்ணு பாப்பாவ. அந்த பிள்ளைல உங்களை வேண்டான்னு தான் சொல்லலாம். அந்த நேரம் நீங்க மனசு உடஞ்சிடக்கூடாது. சரியாத்தா? ஏன் மது இப்படி இருக்கா? உண்மைதான் தான் சொல்லேன். இனி நீங்க என்னதான் தலைகீழ நின்னாலும் அந்த அக்கா உங்களை கெட்ட போறது கிடையாது. வேற பொண்ணு பார்த்தாலும் எல்லாம் உங்க புத்தி தெரிஞ்சு வேண்டான்னு போயிடும். மது நீ என்ன ரொம்ப கஷ்டப்படுத்தியா மது? அதான் உண்மையிலே கஷ்டப்படுத்தணும்னு சொல்லலாத்தான். எனக்கு உங்களை நல்லா பிடிக்கும். ஒருவேளை உங்களுக்கு பொண்ணே கிடைக்கலன்னு வைங்களா நான் உங்களை கெட்டிக்கிடுவேன்னு.